friends, welcome to Tilaha Home. இந்த வீடியோல கோதுமை மாவு யூஸ் பண்ணி ஒரு குக்கி ரெசிபி பார்க்க போறோம். அது பண்றதுக்கு ஒரு பவுல்ல 2 கப் அளவுக்கு கோதுமை மாவும் 1/8 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடாவும் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டும் சேர்த்து நல்லா ஈவனா mix பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ இது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்க போறேன். நெய்க்கு பதிலா நீங்க பட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நெய் சேர்த்ததுக்கு அப்புறமா நெய்யை நல்லா மாவோட ஈவனா mix பண்ணிக்கலாம். நெய் கலந்து மாவு mix பண்ணதுக்கு அப்புறமா மாவு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு நல்லா வரணும், கொழுக்கட்டை மாதிரி பிடிக்க வரணும். and நீங்க உதுத்தீங்கன்னா நல்லா உதிர்ந்துடணும். இந்த கன்சிஸ்டன்சிக்கு நீங்க மாவு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ இதல நம்ம இனிப்பு சேர்க்க போறோம். 2 கப் கோதுமை மாவுக்கு 1 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு இனிப்பு கரெக்ட்டா இருக்கும். வெல்லத்துல கல் தூசி இருக்கும் அப்படிங்கிறதுனால வெல்லத்தை ஒரு பவுல்ல ஆட் பண்ணி கூடவே 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து வெல்லத்தை நம்ம கரைச்சிக்கலாம். வெல்ல பாகுலாம் எதுவும் எடுக்க வேண்டாங்க. ஜஸ்ட் வெல்லம் ஃபுல்லா கரைஞ்சா போதும். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. நம்ம ஒரு வடிகட்டி யூஸ் பண்ணி இத நல்லா வடிகட்டி எடுத்துடலாம். இப்போ வெல்ல கரைசல் ரெடி. இந்த வெல்ல கரைசலை நம்ம மாவுல கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி mix பண்ணி எடுத்துடலாம். சோ அந்த வெல்லம் நம்ம கரைச்சிருக்கிறதுனால கொஞ்சம் சூடா இருக்கும். சோ அதனால கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி ஒரு ஸ்பூனோ இல்ல கரண்டியோ வச்சு mix பண்ணி விட்டுட்டே வாங்க. கொஞ்சம் கொஞ்சமா நீங்க வெல்ல கரைசலை ஃபுல்லா ஆட் பண்ணி mix பண்ணதுக்கு அப்புறம் மாவு இந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட்டா கிடைச்சிரும். சோ நமக்கு மாவு சப்பாத்தி மாவு பரத்துக்கு நல்லா சாஃப்ட்டா இருக்கணும். சப்போஸ் வெல்ல கரைசல் நிறைய அதிகமாயிருச்சு அப்படினா நீங்க கொஞ்சம் கோதுமை மாவு கலந்து கரெக்ட் கன்சிஸ்டன்சி கொண்டு வந்துக்கோங்க. இப்போ இந்த மொத்த மாவையும் 2 பங்கா பிரிச்சுக்கிறேன். இந்த மாதிரி ரெண்டா பிரிச்சிட்டு ஒரு பங்கை நம்ம விரிச்சு விட போறோம். நீங்க கட்டையில பண்ணாலும் சரி இல்ல இந்த மாதிரி கிச்சன் மேடையில பண்ணாலும் சரி, எங்க பண்றீங்களோ அடியில நல்ல எண்ணெய் தேய்ச்சி விட்டுக்கோங்க. எண்ணெய் தேய்ச்சி விட்டுட்டு நல்லா விரிக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த திக்னஸ்க்கு நல்லா விரிச்சதுக்கு அப்புறமா ஏதாவது ஒரு பாட்டிலோட மூடி ஏதாவது ஒரு மூடி வச்சு நம்ம இது ஈவனா கட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட குக்கி கட்டர்ஸ்லாம் இருந்துச்சு அப்படினா அது கூட யூஸ் பண்ணி நீங்க கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணதுக்கு அப்புறமா ரிமைனிங் மாவை நம்ம எடுத்துறலாம். இந்த குக்கீஸ் பாத்தீங்கன்னா நீங்க ஒரு தடவை செஞ்சிட்டீங்கன்னா ஒரு ஏர் டைட் பாக்ஸ்ல போட்டு வச்சிட்டீங்கன்னா 1 மந்த் வரைக்கும் நீங்க சாப்பிடலாம். நல்ல கெட்டே போகாது, சூப்பரா இருக்கும். 1 மந்த் வரைக்கும்லாம் அதை நீங்கள் வச்சிருந்தே சாப்பிட மாட்டீங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒன்றே காலி ஆகிடும். ஸோ இப்போ ரிமைனிங் மாவை திருப்பி அதே மாதிரி நம்ம விரிச்சு விட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ தேய்ச்ச குக்கீஸ் எல்லாம் ஒரு பிளேட்டில் லைட்டாக எண்ணெய் தடவி எடுத்து வச்சுக்கலாம். இந்த குக்கீஸை 2 விதத்தில் நம்ம செய்யலாம். ஒன்று நீங்கள் எண்ணெயில் டீப் ஃப்ரை பண்ணலாம், இல்லைன்னா பேக் பண்ணிக்கலாம். நான் 2 மெத்தட்லையும் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன், வாங்க பார்க்கலாம். ஸோ இப்போ ரிமைனிங் மாவு தேய்க்கிற வரைக்கும் இதெல்லாம் காஞ்சி போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு மூடி வச்சுக்கலாம். ரிமைனிங் மாவு ஃபுல்லா இதே மாதிரி ப்ராசஸ்ல கட் பண்ணி எடுத்துறலாம். இப்போ பாத்தீங்கன்னா நான் மொத பேட்ச் ஃபுல்லா எண்ணெயில டீப் ஃப்ரை பண்ண போறேன். சோ எண்ணெய் இங்க நல்ல சூடா இருக்கு. நம்ம எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துறலாம். ஸோ எண்ணெயில் ஆட் பண்ணிவிட்டு உடனே கரண்டி போட்டு எதுவும் கிண்டாதீங்க. அதுவே பஃபாய் மேலே வரும். அதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதே மாதிரி எண்ணெய் ஹீட் பார்த்திங்கன்னா ஹையில் வச்சிடாதீங்க, மீடியமாக இருக்கணும். ஏன்னா வெல்லம் சேர்த்துருக்கோம். வெல்லம் சேர்த்துருக்கிறதுனால சீக்கிரமாக அது டார்க் ப்ரௌன் ஆயிரும். ஸோ நம்மளுக்கு லைட் ப்ரௌன் வரும்போது எடுத்துடணும். நீங்கள் ஹையில் வச்சிட்டிங்கன்னா தீஞ்சு போக சான்ஸ் இருக்குது. அதனால் மீடியமாக வச்சு இந்த மாதிரி 2 பக்கமும் லைட் ப்ரௌன் கலர் வந்தோடனே எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பரான நம்மளோட கோதுமை மாவு குக்கீஸ் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, பார்க்கவே சூப்பரா இருக்கு பாருங்க. எம்மியா இருக்கும். இதை நம்ம பேக் பண்ண போறோம். பேக் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு அடிகனமான பாத்திரம் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. அதுல இந்த மாதிரி ஏதாவது ஸ்டாண்டோ இல்ல ஒரு கிண்ணத்தை இந்த மாதிரி கவுத்தி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. ப்ரீ ஹீட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம திருப்பி ஓபன் பண்ணி நம்ம செஞ்சு வச்சிருக்கிற இந்த குக்கீஸை உள்ள வச்சிடலாம். வச்சுட்டு ஒரு 20 மினிட்ஸ் நீங்கள் ஒரு மீடியம் ஹீட்லேயே பேக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக குக்கீஸ் ரெடி ஆகிடும். நான் இப்போ ஒரு 20 மினிட்ஸ் விட்டுட்டு பார்த்தேன். எனக்கு அடி லேயர் நல்லா ரோஸ்ட் ஆகிருந்துச்சு. மேலே கொஞ்சம் பேக் ஆகாத மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் இன்னொரு 5 மினிட்ஸ் விட்டேன். பாருங்கள், அடியில் நல்லா பேக் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ இன்னொரு 5 மினிட்ஸ் இதை மூடி வச்சு இன்னொரு 5 மினிட்ஸ் பேக் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அடி லேயர்லேயும் அந்த கலர் வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு குக்கீஸும் ரிவர்ஸில் திருப்பி விட்டுட்டு மூடி வச்சிட்டேன். ஹீட்டை ஆஃப் பண்ணிவிட்டு ரிமைனிங் திருப்பி வச்சுட்டு மூடி விட்டால் போதும். நம்மளுக்கு அடி லேயரும் அந்த கலர் கிடைக்கும்.
சூப்பராக வந்து எல்லா குக்கீஸும் வந்து பேக் ஆகி வந்துருச்சு. ஸோ உங்களுக்கு எண்ணெயில் டீப் ஃப்ரை பண்ண வேண்டாம் அப்படின்னா நீங்கள் இந்த மெத்தடில் குக்கீஸ் எல்லாம் பேக் பண்ணி சாப்பிட்லாம். 2 விதத்துலேயுமே வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். சூப்பராக பேக் ஆகிருக்கு பாருங்கள். ஒரு 20 to 25 மினிட்ஸ் பேக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக கிடச்சிரும். ஸோ இது பேக் பண்ண குக்கீஸ் சூப்பராக எம்மியாக பேக் ஆகிருக்கு. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ண குக்கீஸும் இங்கே ரெடியாக இருக்குது. ஸோ எந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிக்கோ அந்த மெத்தடில் நீங்கள் செய்யலாம். ஆயில் வேண்டானா பேக் பண்ணிக்கோங்க. ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணால் பிடிக்கும்னா இந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் நான் உங்களுக்கு பிரேக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நல்லா வெளியில் நல்லா க்ரன்ச்சியாக முறுமுறுன்னு இருக்கும். மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து குழந்தைகளுக்கு கூட கொடுக்கலாம். 1 இயர்ஸ் குழந்தைகளுக்கு கூட நீங்கள் கொடுக்கலாம். ஏன்னா நம்ம இதில் வந்து வேறு எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே ஆட் பண்ணல. நம்ம வீட்டிலே சூப்பராக செஞ்ச ஹோம்மேட் குக்கீஸ். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை என்னோட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. அண்ட் திலகா ஹோம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய்.